இன்னைக்கு காலையில இருந்து சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. வயசான பாட்டி, தாத்தா, மிடில் ஏஜ்ட் விமன் ஒரு மயங்கி விழுகிறாங்க. தரன்னு அந்த மயக்கத்தோட இழுத்துட்டு போகிற மாதிரி சில ஃபோட்டோஸ். கத்துறாங்க, கதறாங்க. போலீஸ் வந்து ஏறு வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? ஏன் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க? அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக அமைதியாக ஒரு ஓரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தவங்க தானே. ப்ரொட்டஸ்ட்னு நீங்கள் வந்து இவங்க ஏதோ பெரிய ஆன்டி இண்டியன் மூவ்மெண்ட் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? சாதாரண மக்கள். நம்ம காலையில் நம்ம வீட்டில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெருவை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வேகமாக வெளியே ஒரு நாள் நம்ம என்னைக்காவது தான் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே போவோம் வீட்டை விட்டு. அப்படி நம்ம போகிறப்ப நம்ம பார்ப்போம் இவங்க நம்மளுக்கு முன்னாடி நம்ம தெருவை சுத்தம் பண்ணிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். யாரு? ஸ்வீப்பர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், பேசிக்காக ஸ்ட்ரீட்டில் நின்று வேலை பார்க்கக்கூடிய இந்த மக்களை வந்து அரசாங்கம் இப்படி தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போய் ஏன் இதை பண்ணாங்க? அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த அட்வொகேட்ஸ் அவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க. மத்தியானம் இன்னைக்கு நியூஸை பார்த்தா தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, நாங்கள் ப்ரெஸ்ஸில் பேசினதுக்கு எங்களோட கை காலை உடைச்சிட்டாங்க. 20-30 பேர் வந்து மஃப்டியில் வந்தாங்க, அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 பெண்கள் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அட்வொகேட்ஸ். என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல? இதுக்கும் மேல இதை பேசாம இருந்தா தான் தப்புன்னு தோணுது. எங்கேயோ புட்டினையும் ட்ரம்பையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். பட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவங்க கூலி படத்தை பார்க்கக்கூடியவங்க இல்லைங்க. இவங்க கூலி படத்தில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸும் கிடையாது. இவங்க உண்மையான கூலிகள். டெய்லி அன்றாட வேலையை பார்த்து அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு அண்ட் அந்த ப்ராசஸ்ல மொத்த சிட்டியவும், இந்த சென்னைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையா சென்னையில இருக்காங்கல்ல, இந்த 1 கோடி மக்கள் வந்து நிம்மதியா அந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறதுக்கு காரணமே இந்த தூய்மை பணியாளர்கள் தான். நான் சொன்ன மாதிரி நம்ம அதிகாலை பார்த்திருப்போம். அந்த இருட்டுறதுக்கு அந்த சூரியன் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெருவில் நின்று வேலை பார்க்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது? அண்ட் இவங்க என்னதான் அப்படி கேட்டுட்டாங்க? எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? ஏன் கவர்மெண்ட் அதை கொடுக்க மாட்டேங்குது? எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசை ஆல்வேஸ் சே, என்னால இந்த மாதிரி சென்சிட்டிவான கேசஸ் உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை தொடக்கூட மாட்டேங்கிறாங்க, அப்படியே தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படிப்பா இதை தாண்டி போறீங்கன்னு எனக்கு தெரியல. சென்னையில தானே இது நடக்குது. விஷுவல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஊர்ல நடக்குதுன்னு போயிடுவோம். பட் சென்னையில இது நடக்குது. சிங்கார சென்னையில இவ்வளவு நடந்துட்டு இருக்கப்போ அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காணாம போயிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் உனக்கு நியாயம் தெரியுமா, தர்மம் தெரியுமான்னு கிளாஸ் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. பட் இன்னைக்கு நம்ம இதை பேசிதாங்க ஆகணும். ஆதங்கமா இருக்குதுங்க, கஷ்டமா இருக்குது. அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு இந்த தைரியத்தை நீங்க இன்னும் நிறைய கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் தனி ஆள் கிடையாது. இத்தனை லட்சம் பேரோட குரல். நீங்க அந்த குரல்ல ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட்டை காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பண்ணுங்க. இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறத அவங்க பார்க்கட்டும். அதுல எனக்கும் சுயலாபம் இருக்குது. இருக்கட்டுமே, மக்களுக்காக தானே பேசுறேன். எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். எனக்கு இருந்தால் தான் என்னால் பேச முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குது? சென்னையில் கடந்த 15-20 வருஷமாவே வந்து அந்த தூய்மை பணியாளர்களோட வேலை இருக்குல்ல, சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட வேலை இருக்குல்ல, அதை வந்து சில இடங்களில் ப்ரைவேட்டைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து கவர்மெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் இவங்க வந்து காஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு செலவு கம்மியாகும், கான்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், ஒருத்தங்க வேலை செய்யலைன்னா ஈஸியாக வெளியே அனுப்பிச்சிட முடியும், டெக் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண முடியும், ஜிபிஎஸ் கொடுக்கலாம், பேட்டரி ட்ரக்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் அரசாங்கம் சொன்னாலும் இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பல கோடி கான்ட்ராக்ட். ஓகேவா? இது வந்து ஒரு ஏரியாலையுமே வந்து பல கோடிக்கு வந்து பிரைவேட் கிட்ட வந்து அரசாங்கம் அந்த தூய்மை பணியாளர்களை நீங்க இனிமே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் வேலை தான் இது. பிரைவேட்டைஸ் பண்றாங்க. பேசிக்கா அரசாங்க வேலையை பிரைவேட்டைஸ் பண்றாங்க. இப்போ இந்த வேலையை பிரைவேட்டைஸ் பண்றப்போ அங்க ஆல்ரெடி பல பேர் அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் ஒரு அம்மா பேசுறாங்க, எனக்கு 45 வயசு ஆச்சு, நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த சிங்கார சென்னையை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா இங்க இருக்கிற குப்பை தொட்டி ஒவ்வொன்றையா நான் கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 45 வயசுல நீங்க கவர்மெண்ட் வேலையை வந்து பிரைவேட்டைஸ் பண்றேங்கிறீங்க. அப்போ பிரைவேட்டைஸ் பண்றப்ப என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன். பிரைவேட்டைஸ் பண்றப்ப அவங்களோட பிரச்சனை இதுதான். ஸோ இது அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு காஸ்ட் கட் ஆகணும், இப்படி ஒரு இடத்துலையும் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எங்களால் மானிட்டர் பண்ண முடியல, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும், அதனால நான் பிரைவேட் கிட்ட கொடுக்குறோன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்றாங்க, முத வேலையா எங்களோட சம்பளத்தை கட் பண்றாங்க. அவங்களோட சம்பளத்தை பாதிக்கு பாதி கட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி. ஓகேவா? அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் பயங்கரமா சேலரியா கட் பண்றாங்க. இதுதான் ஓவரால் மேட்டர். சேலரியை பயங்கரமா கட் பண்றாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்க நம்மளுக்கு அரசாங்கம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள் லைக் பிஎஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்குறாங்க. பெய்டு லீவ் இருக்குது. ஏன் அவங்கலாம் மனுஷங்க கிடையாதா? நீங்க நான் மட்டும் தான் வந்து லீவ் போடுறதுக்கு பெய்டு லீவ் எடுக்கணுமா? அவங்களுக்கு பெய்டு லீவ் வந்து பிரைவேட் கிட்ட போனா இருக்காதுன்னு பயப்படுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் சட்டம் பேசலாம், இவ்வளவு நாள் தான், இவ்வளவு நேரம் தாங்க வேலை பார்க்க முடியும், இவ்வளவு நேரம் தாங்க குப்பை பொறுக்க முடியுங்கிறத
என்னால சொல்ல முடியும், பிரைவேட் கிட்ட அவ்வளோ பேச முடியுமாங்கிற பயம் இருக்குது. அண்ட் அவன் நினைச்சா நாளைக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்னா கூட வேலையை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல வேலை கூட பார்த்துருக்கலாம், பட் கான்ட்ராக்டருக்கு பிடிக்கலன்னா வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இல்ல நாங்க இங்கேருந்து கிளம்ப மாட்டோம், எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு அரசாங்கத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கலங்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்டா கொடுக்குமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இத்தனை வருஷத்துல எத்தனை ப்ரொடெஸ்ட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க ப்ரொடெஸ்ட், இவங்க எல்லாம் யாரு? நான் மறுபடியும் சொல்றேன், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ மிகப்பெரிய அரசியல் நோக்கத்தோட பண்றவங்களோ இல்ல அரசியல் லாபத்துக்காக பண்றவங்களோ கிடையாது. சாதாரண குப்பை அள்ளுற மக்கள், ஓகேவா? சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இந்த மக்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை எதிராக உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பி எங்க போக போறோம், எங்களுக்குன்னு வேலை கிடையாது. 45 வயசுல வந்து சொல்லுவானா, நான் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா குப்பை பொறுக்கி இருக்கேன். கரெக்டா அவங்க தான் பண்ணிருக்காங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட வேலை என்ன? நான் சொல்றது இகழ்ச்சிக்கு சொல்லல, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறதுக்கு சொல்றேன். அவங்க அவ்வளவு வருஷம், இத்தனை வருஷம் இந்த சிட்டியை வந்து அவங்க கிளீனா வைக்கிறதுக்கு இப்படி குப்பையை அள்ளி அள்ளி அவங்க ஒரு வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மொத்த சிங்கார சென்னையை நீட்டா வச்சுக்கிட்ட ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, உனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, நீ நல்லா வேலை செய்ய மாட்டேன், நான் 20 வயசுக்கு இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி என் வேலையை பறிச்சாங்கன்னா நான் எங்க போவேன்? எனக்கு யார் வேலை தருவாங்க? நான் படிச்சது கூட கிடையாதுங்க. இந்த சிட்டியை, இந்த தலைநகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தானே என் வாழ்க்கை ஃபுல்லா வந்திருக்குது. எனக்கு ஏன் இந்த வேலையை வந்து பிரைவேடைஸ் பண்ணணும்னு ஒருத்தங்க பேசியிருக்காங்க. பாருங்க, நீங்களே சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ். ஆகஸ்ட் 15 வர ஆரம்பிக்குது. ஸோ சுதந்திர தினம் வர நேரத்தில் நீங்க ஏன் ப்ரொடெஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதுல வந்து இன்னும் சில விஷயங்களா இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சோஷியல் மீடியா கேட்காம யார் தான் கேட்பாங்க? ஸோ அவங்க அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க பதில் ஒழுங்காக வர மாட்டேங்குது. மினிஸ்டர்ஸ் வந்து ஆனால் கண்டினியூஸாக ஸ்பீச் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அவங்களோட குறைகள் என்னன்னு நாங்கள் கேட்குறோம், அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொடெஸ்டர்ஸ்க்கும் பேசிக்காக நெகோசியேஷன் முன்ன பின்ன போய்கிட்டே இருக்குது. இதில் ரெண்டு சைடுமே வந்து வார்த்தை வந்து தடிச்சிருக்குது. அது வந்து பதில் சொல்ல முடியாது, தெரியாதுங்கிறதெல்லாம் வந்து தப்பான விஷயம். மேபி அங்கே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த மினிஸ்டர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற 4 ப்ரெஸ் பீப்புளை பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ரெஸ் 4 பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், அது 4 பேர் கிடையாது. அதை மறந்துடுறாங்க. எனக்கு அது கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பெருசாக வெடிக்குது. மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப மாட்டோங்கிறாங்க. நேத்திக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் காப்பி வாங்கிடுறாங்க அந்த ப்ரொடெஸ்டர்ஸை அப்புறப்படுத்துறதுக்கு. ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுது, நீங்கள் அங்கேருந்து அவங்களை அனுப்புங்கன்னு. அண்ட் இதெல்லாம் எப்போ நடக்குதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னைக்கு 14th ஆகஸ்ட், 15th ஆகஸ்ட் கவர்மெண்ட் லீவு, விச் இஸ் அ ஃப்ரைடே, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு. ஸோ 3 நாள் வந்து கோர்ட்டு கிடையாது. இப்போ இன்னைக்கு மோஸ்ட்டாக கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக என்ன கேஸை வந்து நம்ம எடுத்து நம்ம பேசுகிறோமோ அது மட்டும்தான் இருக்கும். ஒரு 3-4 நாளுக்கு வந்து யாரை என்ன பண்ணாலும் கேட்க ஆளே கிடையாது. மறுபடியும் அடுத்த வாரம் மண்டே தான் நம்ம பேசணும். இந்த நேரத்தில் தான் இவங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்த சொல்லி கோர்ட்டும் வந்து சொல்லுது. இது கோஇன்சிடென்ஸாக இல்லை எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தியரி சொல்கிறாங்க. இப்போ கூலி படம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க, எல்லாரும் அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம ஃபேக்டை பற்றி மட்டும் பேசுவோம். பட் இந்த நேரத்தில் தான் இந்த வருது. வந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா இங்கே வந்து அத்தனை மக்களும், அத்தனை ப்ரொடெஸ்டர்ஸ் அவங்க வந்து தரன்னு இழுத்து அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஹாண்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நம்மள ஒருத்தங்க தானே, நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தானே. எனக்கு இந்த சென்னையில் வந்து கொஞ்சம் லேட்டாக சுற்றுறது எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. எனக்கு வந்து சென்னை வந்து நைட்டு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு நைட்டு சுற்றுற பழக்கம் இருக்குது. பாவமாக இருக்குங்க. நைட்டு 2 மணி 3 மணி நீங்கள் கேட்டு பாருங்கள். 2 மணி 3 மணிக்கு நீங்கள் சும்மா சென்னையில் போய் பாருங்களேன். அந்த ரோட்டில் அந்த நேரத்தில் நின்று அவங்க அந்த தூசிக்கு நடுவில், ஓகேவா, மாஸ்க்கு கூட சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த தூசிக்கு நடுவில் அந்த இதை வச்சுக்கிட்டு, அந்த குப்பையை அந்த ப்ரூமை வச்சுக்கிட்டு, அவங்க அதை விளக்குமாரை வச்சுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு அந்த தூசிக்கு நடுவில் நம்ம அங்கே 2 செகண்ட் நிற்க முடியாது. நம்ம காரோ இல்லை பைக்கோ அங்கே நின்றுட்டு இருக்குன்னா அவங்க அதை பெருக்க வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏன் சொல்லுவாங்க? ஏன்னா நம்மளால தூசியை தாங்க முடியாது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தூசிக்குள்ளே வாழ்றவங்க என்ன மேக்ஸிமம் அவங்க அரசாங்கத்துக்கு கூட இருந்து அவங்களுக்கு கெயின் ஆகிட போகிறாங்க. மாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் இல்லை, அவங்களுக்கு இருந்துட்டு இருந்த சம்பளத்தை காப்பாற்றிக்க பார்க்குறாங்க, கம்மியாக்காதீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? பிஎஃப், கொஞ்சம் பெய்டு லீவு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ, ஒரு கார்பரேட்டுக்கு இன்னைக்கு என்னென்ன கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு கூட கேட்கலையே. ரொம்ப பேசிக்கானது தானே கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான பெய்டு லீவு, பிஎஃப், அப்புறம் வந்து சம்பளத்தை கரெக்டாக கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க அதை கேட்டதுக்கு அரசாங்கம் வந்து இல்லை எங்களுக்கு எஃபிஷியன்சி முக்கியம், இந்த கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே எஃபிஷியன்சி வேணும், எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இதை எடுத்து நடக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்களா, பல கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ஜிஓ ரன் பண்ணிருக்காங்க, சும்மா பண்ணிருக்காங்களா? இல்லை லாஸ்ட்டில் வந்து இது எல்லாத்தையும் நடத்த போகிறாங்களா? ப்ராஃபிட்டில் தானே பண்ண போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு கொடுக்குற சம்பளத்தை விட ரொம்பவே கம்மியான சம்பளத்தை கொடுத்து பிஎஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பார்த்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து இதை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறது. இதை கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் மொத்த பவர் ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் இது எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எஃபிஷியன்சி அவங்களுக்கு அப்ளை பண்ணுவோமே. உங்ககிட்ட வந்து நீங்கள் 3 நாள் கண்டினியூஸாக வேலை பார்க்கலனா
உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா, இந்த வேலைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இது ஒரு பெரிய காசே கிடையாது. அவங்களுக்கு வர சம்பளம் ஒரு பெரிய காசே கிடையாது. ஆனா அதுல கை வச்சா கூட அவங்க எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. கரெக்ட்டா? இங்க பாருங்க. இவங்களோட வாழ்க்கையே இவ்வளோதாங்க. அந்த அக்கா 45 வயசு அக்கா சொல்றாங்கல்ல, "சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல்ல கூட படிச்சதில்லப்பா. இந்த ஊர நல்லா வச்சுக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியமா இருந்துச்சு. அதத்தான் நான் இத்தன வருஷமா பண்ணியிருக்கேன். சென்னைய வந்து சிங்கார சென்னையாவா மாத்தி வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவை என்ன? எங்களுக்கு தேவை ஒண்ணுமே இல்ல. எதுவுமே எங்கள பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. எங்கள பிரைவேட் ஆக்காதீங்கன்னு தான் கேட்கிறோம். ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியும். அவன் எப்படி அரசாங்கம் வந்து எங்களால ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ண முடியலன்னு சொல்ற ஒரு விஷயத்த, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பிரைவேட் எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும்? அவன் எங்கேயோ கை வைக்க போறான். எங்க கை வைப்பான்? எங்க தலையில தான் கை வைப்பான். எங்களோட சம்பளத்த கட் பண்றான். எங்களோட லீவ கட் பண்றான். எங்களோட எஃபிஷியன்சிங்கிற பேர்ல கொஞ்சம் வயசானாலும் வேலைய விட்டு அனுப்பிச்சிருவான். எங்களுக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த கேட்கறாங்கல்ல. இப்பவும் சொல்றேன். இத நம்ம பேசாம போனா தான் மிகப்பெரிய தப்பு. இத நம்ம சோசியல் மீடியால பேசுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நிறைய ஆகுங்க. சாதாரண விஷயம் கிடையாது சோசியல் மீடியா. நம்ம ரொம்ப ஈஸியா நினைச்சிடுறோம். இன்னைக்கு இன்டர்நெட்ட பார்த்து தான் நிறைய பேரு பெரிய பெரிய ஆளாவே மாறிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஏஐ கம்பெனி தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியா மாறிட்டு இருக்குது. அங்க டீம போய் பார்த்தீங்கன்னா மொத்தமே 10, 15 பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இன்டர்நெட் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்ல, நான் தமிழ்நாட்டுல இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அகமதாபாத்ல உட்கார்ந்து நான் இங்க பேசுறத தமிழ்நாட்டுல ஒரு மூலையிலயும் இந்த மெசேஜை போய் நீங்க சேர்க்க போறீங்க. ஒரு ஷேருமே முக்கியம். அரசாங்கம் வந்து திரும்பி பார்க்கணும். இது தப்புங்கிறத உணரணும். மக்களுக்கு இது தெரியுங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா முக்காவாசி தவறுகள் நடக்கிறதுல இருந்து அரசாங்கமும் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம வேணும்னு, நம்மளுக்கு தெரியும் அவங்க வேணும்னு, நம்ம 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துட்டு போயிடலாம். மக்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனை தெரியலையோ அப்போதான் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அரசாங்கம்னு சொல்றப்போ இந்த அரசாங்கத்தை பத்தி மட்டும் சொல்லல. எல்லா அரசாங்கத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இதே பதில் தான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறதோட காரணமே வந்து அடிக்கடி அங்க வந்து ஒரு டெஸ்ட் இருக்கணுங்கிறது தான். சோஷியல் மீடியாவோட பர்பஸா நான் என்ன பார்க்குறேன், அந்த டெஸ்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்கிறது தான். ஒரு பிரச்சனை கையை மீறி போகுதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லிட்டு தாண்டி போறோம்னா அந்த அரசியல் அடுத்து நம்ம வாழ்க்கையில தான் வந்து விளையாடும். நாளைக்கு எங்கேயோ நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும். இது எங்கேயோ நடக்கிற விஷயம் கூட இல்லைங்க. உங்க வீட்டில் உங்க ஸ்ட்ரீட் நீட்டா இருக்கிறதுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கிறது தான். அவங்க கிட்ட நம்ம பேசுறது கிடையாது. அவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து ஒரு பொங்கல் தீபாவளி வந்தால் கூட எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட ₹100 வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பர்சனலாக வேலை பார்க்குறவங்களும் கிடையாது. எங்கேயோ ஒருத்தங்க அவங்க பாட்டுக்கு எங்கேருந்தோ கிளம்பி வருவாங்க. சென்னையில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து கிளம்பி வந்து நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரீட்டை நீட்டாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன குப்பையாக நாள் ஃபுல்லாக இப்படி தம் அடிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டு போவாங்க. இப்படி ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இப்படி தூக்கி போட்டு போவாங்க. கண்ட மணிக்கு துப்பிட்டு போவாங்க. இதெல்லாத்தையும் கிளீன் பண்றவங்க. நம்ம இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, நோய் நொடி இல்லாம இருக்கோம்னா, கொரோனால சாகாம இருக்கோம்னா, அதுக்கெல்லாம் காரணம் இவங்க. கொரோனா அப்போ ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க, கொரோனா அப்போ எவனுமே வெளியே வரலையே, நாங்க இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு போய் வேலை பார்த்தோமே, எங்களை வந்து பே பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது, எங்களை வேணான்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்களே. அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலும் கவர்மெண்ட்ல தானே வேலை பார்க்குறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல தானே வேலை பார்க்குறாங்க. ஏன் அவங்களுக்கு எஃபிஷியன்சி கிடையாதா? அவங்களுக்கு ஏஜ் மேட்டர் கிடையாதா? அவங்கள பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? கவர்மெண்ட்டோட காசை மிச்சம் பண்ணணும்னா எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பெருசா, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பெருசா? ஏன் அவங்கள கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிற ஒரு வீடியோவும் பார்க்குறப்போ நெஞ்சு கஷ்டமாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பேச மாட்டேங்கிறாங்க. கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் தான். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், நீ இப்படி பேசுகிற. எனக்கு ஒரு அரசியல் தாங்க தெரியும். உங்கள் முன்னாடி சொல்கிறேன். பிரச்சனைன்னு வர்றப்போ பாதிக்கப்படுறவன் கூட நிற்கிறது. என்னோட அரசியல் அவ்வளோதான். அது எவனாக இருந்தாலும் சரி, எதுக்குறவன் எவனாக இருந்தாலும் சரி. என் அரசியல் சரின்னு நினச்சிங்கன்னா இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். 15th ஆகஸ்ட் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. நீங்கள் இதை ப்ராபப்ளி பார்த்துட்டு இருக்கப்போ. ஜெய் ஹிந்த்.